கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். இதுவரைக்கும் அந்த இறையியல் என்கிற அந்த தலைப்பின் கீழ் தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்கின்ற அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு கிறிஸ்துவியல், கிறிஸ்டாலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க போகிறோம். கிறிஸ்துவை பற்றிய ஆழமான காரியங்களை நாம் தொடர்ந்து கற்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாத்திகர்கள் கூட அவர் ஒரு சீர்திருத்தவாதி என்கிற அளவிலே அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதில், அவர் ஒரு சரித்திர பூர்வமானவர் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே அதை மறுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஆதாரபூர்வமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரித்திரத்திலும் சான்றுகள் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் இயேசுவை பற்றிய அபிப்பிராயங்கள் தான் பலருக்கும் பலவிதமாக இருக்கின்றன. நாத்திகர்கள் அவரை ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறது. அவர் வெறும் ஒரு தீர்க்கதரிசி தான். இஸ்லாமினுடைய நம்பிக்கை, கருத்து அதுதான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆன்மீகவாதிகள், நாங்கள் எத்தனையோ 33 கோடி கடவுளை கும்பிடுறோம், இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம், அவரும் ஒருத்தராக இருந்துட்டு போட்டோம், கொடுங்க, அவரையும் வணங்குறோம் என்று சிலர் கருத்து சொல்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்ன? அவரும் பல கடவுள்கள், அதில் இயேசுவும் ஒருவர். இப்படி ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள், இயேசுவை நாங்கள் 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். அதனுடைய கருத்து என்ன? அவர் ஒரு ஊழியக்காரர். நாயன்மார் என்று சொல்லப்படுகிறவர்கள் கடவுளுடைய தொண்டர்கள். அதனால் அந்த மாதிரி இயேசுவையும் ஒரு ஊழியக்காரரா, ஏன்னா ஊழியக்காரர்கள் ஒரு புனிதர் மாதிரி, கத்தோலிக்கத்தில் எப்படி புனிதர்களை வணங்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த நாயன்மார்களை வணங்குகிறார்கள். அதில் இயேசுவையும் நாங்கள் 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்டு போகிறோம், அவரையும் நாங்கள் வணங்குகிறோம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். ஆக இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவரை ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க. ஆனால் பைபிள் அவரை எப்படி பார்க்கிறது? பைபிள் எப்படி அவரை நமக்கு காண்பிக்கிறது? பைபிளினுடைய மையப்பொருளை ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் கிறிஸ்து தான். பைபிளினுடைய எல்லா புத்தகங்களும், எல்லா கருத்துக்களும், எல்லா சம்பவங்களும், எல்லா பொருட்களும், நபர்களும், ஊர்களும் எல்லாமே மையப்பொருள் கிறிஸ்து தான். இதைத்தான் நம் கொலோசையரில் படிக்கிறோம். அதன் பொருள் இயேசுவே. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாம் நிழல், அதனுடைய பொருள் இயேசு என்று கொலோசையர் சொல்கிறது. பைபிளிலே அவர் அநாதி காலத்திலே எப்படி இருந்தார்? பொதுவாக ஒரு கேள்வி உலகத்தார் கேட்குற கேள்வி, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் தானே பிறந்தார், அவர் அவதாரம், கடவுள் மனிதனாக பிறந்தார் என்று பதில் சொல்ல முடியும். அதை ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அவதாரத்தை நம்பாதவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 2000 வருஷத்துக்கு முன்னால் தானே இயேசு பிறந்தார், அப்போ அதுக்கு முன்னால் கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இயேசு
மனிதனாய் இருந்து தெய்வமானவர் அல்ல, தெய்வமாய் இருந்து மனிதனானவர். மனிதனும் தெய்வமாகலாம் என்கிற ஒரு சிந்தனை நம்ம நாட்டில் உண்டு. அவர் இயேசுவை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், மதவாதிகள் ஒரு மகா புருஷர், அவர் அவதாரம் எல்லாம் என்றெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பைபிள் அவரை குறித்து என்ன சொல்கிறது? அவர் மனிதனாய் பிறக்கிறதுக்கு முன்னால் என்னவா இருந்தார், எங்கே இருந்தார், எப்படி இருந்தார், என்ன செஞ்சார்? ஒரு கேள்வி எழும்புது. அனாதி காலத்தில், அனாதி காலம்னா டைம்லெஸ் பாஸ்ட், நேரம் காலம் என்று இல்லாத ஒரு காலம். நேரம் எப்போது ஆரம்பித்தது? ஆதியில, இன் த பிகினிங், ஆதியில. அப்போதுதான் நேரம் காலம் எல்லாம் ஆரம்பித்தது. வருஷம், மாதம், நாள், மணி, நிமிஷம், நொடி, இதெல்லாம் இந்த ஆதியிலே என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் தான். இன் த பிகினிங், அதாவது காலத்தின் ஆரம்பம். ஆதினா காலத்தின் ஆதி, காலத்தின் ஆரம்பம். அப்போ தான் முதலாம் நாள் ஆயிட்டு, ரெண்டாம் நாள் ஆயிட்டு, 7 நாள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் நாள்னு ஒன்று கிடையாது. நாள்னு ஒன்று இருந்தால் தானே மாதம், மாதம்னு ஒன்று இருந்தால் தானே வருஷம், எதுவுமே கிடையாது. டைம்லெஸ் பாஸ்ட், நேரம் காலம் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே இயேசு, அதை தான் அனாதி என்று நாம் சொல்கிறோம். எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இட்டர்னல் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 இயேசுவை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறது. அன்றியும் தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மாம்சத்திலே இயேசு என்கிற பெயரோடு வெளிப்பட்டார், மனிதனானார். தேவன் மனிதனானார். இயேசுவை தேவன் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவர் மனிதன் ஆவதற்கு முன்பதாக என்னவா இருந்தார்? தேவனா இருந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோமே, அவர் யார்? திருத்துவத்தில் அதை பற்றியெல்லாம் படித்தோம். இவர் எப்படிப்பட்ட தேவன் என்கெல்லாம் கேள்விகள் எழும்புகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுசும் தேவ ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வசனம் 17ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது தேவ ஞானம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ அப்படின்னு தான் இந்த அதிகாரத்தின் முதல் வசனமே ஆரம்பிக்கிறது. அங்கே 12ஆம் வசனம், ஞானமாகிய நான் விவேகத்தோടെ வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அதே போல அந்த அதிகாரம் முழுசும் ஞானம் தன்னை பற்றி சொல்கிறது. தேவனுடைய ஞானம், இது மனித ஞானம் அல்ல, இது ஒரு பொருள் அல்ல, ஒரு உயிரற்ற ஒரு காரியம் அல்ல, இது ஒரு நபர், தேவ ஞானம் என்கிற நபர் தன்னை பற்றி சொல்வதாக அமைந்திருக்கிறது. 30ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன்.
அதனால் இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தேன் என்பதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். அங்கே 22ஆம் வசனம், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். நான் தான் ஆதி, கர்த்தருடைய கிரியைகளுக்கெல்லாம் நான் தான் ஆதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். 35ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். 34, என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையரங்கே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த வசனங்கள் எல்லாம் வேறு யாருக்கும் எதுவுக்கும் பொருந்தாது. இயேசு கிறிஸ்து தன்னை ஞானம் என்று அழைத்து கொண்டு தன்னை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. 14ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, நானே புத்தி. இந்த நானே என்பதை கர்த்தர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன். ஆகவே இது ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அதிகாரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 23ஆம் வசனம், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதியாய் என்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. அனாதி என்பது ஆதிக்கு முந்தின காலம், ஆரம்பமில்லாத காலம். காலம் நேரம் என்பது வகுக்கப்படாத, நிர்ணயிக்கப்படாத ஒரு காலகட்டம், ஒரு யுகம். காலமற்ற ஒரு யுகம், துவக்கமற்ற ஒரு யுகம், அதுதான் அனாதி. அந்த அனாதியில தான் அவர் தேவனுடைய ஞானமாக இருந்தார். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானம் இருக்கு. எங்க இருக்கு? அவனுக்குள்ள இருக்கு. எல்லா மனிதனுக்கும், படிக்காதவனுக்கு கூட ஞானம் இருக்கு. மிருகங்களுக்கு கூட ஞானம் இருப்பதாக, எறும்புக்கு கூட ஞானம் இருப்பதாக வேதம் சொல்கிறது. எறும்புக்கு, முயலுக்கு, சிலந்திக்கு எல்லாம் ஞானம் இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஞானம் எங்க இருக்கு? மனிதனுக்கும் ஞானம் இருக்கு. ஞானம் அவனுக்கு உள்ள இருக்கு. அதே போல தேவனுக்குள்ள இருந்த தேவ ஞானம், அனாதியில அவர் தேவனுக்கு உள்ளே தேவ ஞானமாய் இருந்தார். அனாதியிலே இயேசு தேவ ஞானம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், அதுக்கப்புறம் தான் ஆதி. அனாதி காலத்திலே அவர் தேவ ஞானமாய் தேவனுக்குள், பிதாவுக்குள் இருந்தார். ஏனென்றால் அவர் பிதாவினுடைய மடியிலே இருந்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. இந்த மடியில் இருக்கிறதுனா மடி மேலே இருக்கிறது இல்லை, மடிக்கு உள்ள இருக்கிறது. யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில், அவருடைய இடுப்பில் இருக்கிற, வெளியில் இல்லை, மடியில் என்றால் வெளியில் இல்லை, மடி மேலே இல்லை, இடுப்பு மேலே இல்லை, இடுப்புக்குள்ள. அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, எபிரேயர் 7:9 அது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:9, அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய்
தசமபாகம் கொடுத்தான் என்றும் சொல்லலாம். லேவியானவன் தன் தகப்பனுடைய ஆபிரகாமுடைய அறையில் இருந்தபடியால், லேவியானவன் ஆபிரகாமுடைய இடுப்பில் இருந்தபடியால், மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கும்போது ஆபிரகாமினுடைய இடுப்பிலே லேவி இருந்ததாக எபிரேயரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஈசாக்கே பிறக்கலை, யாக்கோபு பிறக்கலை, லேவியும் பிறக்கலை. அப்புறம் எப்படி ஆபிரகாம் லேவியை பார்க்கவே இல்லை. யாக்கோபுக்கு 15 வயசா இருக்கும்போதே ஆபிரகாம் இறந்துட்டான். அதுவும் இந்த சம்பவம் நடக்கும்போது லேவி யாருமே பிறக்கலை, ஈசாக்கு பிறக்கலை, மகனே பிறக்கலை. இது பேரனுடைய மகன். லேவி பேரனுடைய மகன், கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட்சன். இன்னும் மகனே பிறக்காத போது, ஒரு குழந்தை கூட பிறக்காத போது எப்படி கொள்ளு பேரன், எப்படி 4வது தலைமுறையை சேர்ந்த சந்ததி எப்படி இடுப்புல இருப்பானா, அவன் இடுப்புக்குள்ள அவன் இருந்தான், இரத்தத்தில் இருந்தான், டிஎன்ஏல இருந்தான். அந்த இரத்த அணுக்களில் அந்த ஆணின் வித்துக்குள்ள அவன் இருந்தான். அப்படிதான் அர்த்தம். அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்குள்ள எப்படி ஆபிரகாமுக்குள்ள லேவி இருந்தானோ, அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்குள்ள தேவ ஞானமாக அவர் இருந்தார் அனாதி காலத்தில். அதுக்கப்புறம் ஆதியில அவர் நமக்கு நல்லா தெரியும். யோவான் 1 அதிகாரம் இது நல்லா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமானார், அந்த வார்த்தை மனிதனானார். தேவனுடைய வார்த்தை, அவர் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை அப்படின்றது வாயில் இருக்கக்கூடியது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடியது. அனாதி காலத்திலே இயேசு தேவனுக்கு உள்ளே தேவ ஞானமாக இருந்தார். ஆதியிலே நேரம், காலம், வருஷம், நாள், மணி என்று நேரமானது வகுக்கப்பட்ட பிறகு, நிர்ணயிக்கப்பட்ட பிறகு, நேரம் என்று ஒன்று சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு, காலம் என்று ஒன்று சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு, அவர்தான் அந்த காலத்தின் ஆரம்பம், அவர்தான் ஆதி. ஏன்னா அவருக்கு இன்னொரு பேர் ஆதி. நானே ஆல்ஃபா அப்படின்றார். நானே ஆதி அந்தம், நானே ஆல்ஃபா ஒமேகா என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொல்கிறார். காலத்துக்கு ஆரம்பம் இயேசுதான். அவர் காலத்துக்கு ஆரம்பமாக இருந்தார். ஏன்னா அதைத்தான் நம்ம நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். தேவன் கர்த்தர் என்னை தமது கிரியைகளுக்கு ஆதியாக கொண்டிருந்தார். 22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அவர் கிரியைகளுக்கு ஆதியாக இருந்தார், வழிகளுக்கு ஆதியாக இருந்தார். என்ன கிரியை கர்த்தர் செய்த, தேவன் செய்த முதல் கிரியை என்ன? அவர் என்ன செய்தார்? பூமியை உண்டாக்கினார், ஆழங்களை, ஜலத்தை, ஊற்றுகளை,
மலைகளை, குன்றுகளை, பூமியை, மண்ணின் திரள்களை, வானங்களை, சமுத்திரத்தை, மேகங்களை எல்லாம் அவர் படைத்ததுதான் அவருடைய கிரியை. முதல் கிரியை அதுதான், படைப்பு தான், சிருஷ்டிப்பு தான். அந்த கிரியைக்கு இவர் ஆதியாக, ஆரம்பமாக இருந்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்பது பின்னால பேசப்பட்ட வார்த்தை, அதான் பதிவு செய்யப்பட்ட முதல் வார்த்தை. ஆனால் எபிரேயர் 11 சொல்கிறது, இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயின என்று நாம் அறிந்திருக்கிறோம். 3ஆம் வசனம் எபிரேயர் 11, நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் அறிந்திருக்கிறோம். உலகங்கள். ஆனால் ஆதியாகமம் 1 முதல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே உலகங்களையே அவர் வார்த்தையால் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அதனால அவர் ஞானமாய் இருந்தவர் ஆதியிலே தேவனுடைய வார்த்தையாக அவருடைய வாயிலே இருந்து புறப்பட்டு வந்தார். அந்த வார்த்தை தான் வானத்தை, பூமியை, சகல படைப்புகளையும் படைத்தது. ஆகையினாலே அவர் ஆதியில வார்த்தையாக இருந்தார். கொலோசையர் 1:16 நம்ம அதை வாசிக்கிறோம். கொலோசையர் 1:16, எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, எல்லா படைப்புகளும் அவருக்குள் இருக்கிறது, எல்லா படைப்புகளும் அவருக்கு என்று படைக்கப்பட்டது, அவர் மூலமாக எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். 14ஆம் வசனம் சொல்கிறது, குமாரனாகிய அவருக்குள். 15ஆம் வசனம் சொல்கிறது, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. வானம், பூமி, ஜீவராசிகள், மனிதன் எல்லாம் இயேசுவுக்காக தான் தேவன் படைத்தார். இயேசுவை கொண்டு படைத்தார், இயேசுவுக்குள் படைத்தார். இயேசுவுக்குள் இவைகளெல்லாம் நிலை நிற்கிறது. அப்போ இயேசுன்னு அவருக்கு பேர் கிடையாது, அப்போ அவருக்கு மனித உருவம் கிடையாது. அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். தேவனுடைய வார்த்தையாக இருந்தார், தேவனாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வார்த்தையாக அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். அப்படிதான் நம்ம நீதிமொழிகள் 8 வாசித்தோம். ஜெனிப்பிக்கப்படுவது என்றால் ஒன்று இன்னொன்றாக மாற்றப்படுவது, சிருஷ்டிக்கப்படுவது அல்ல. 24ஆம் வசனம், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாக முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இயேசு 2 முறை ஜெனிப்பிக்கப்பட்டார். ஞானமாக இருந்தவர் வார்த்தையாக ஜெனிப்பிக்கப்பட்டார். வார்த்தையாக இருந்தவர் மனிதனாக ஜெனிப்பிக்கப்பட்டார். Generated. Jesus was generated. Jesus was not created.
ஜீசஸ் வாஸ் ஜெனரேட்டட். ஞானமாக இருந்தவர் வார்த்தையாக ஜெனிப்பிக்கப்பட்டார். அந்த வார்த்தையை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவை குறித்து நாங்கள் அவருடைய மூலத்தை குறித்து ஆராய்வதற்கு, சிந்திப்பதற்கு, கற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவனுக்குள் அனாதியிலே தேவ ஞானமாய் நீர் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆதியிலே நீர் வார்த்தையாக ஜெனிப்பிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் காலத்தின் ஆரம்பமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்குள், உம்மை கொண்டு, உமக்கு என்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.